அவர் பண்ற தப்புக்கெல்லாம் அமுதா என்ன பண்ணுவா? பாம்பா அமுதா, அவருக்கு எதுவுமே தெரியும். அந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க, டாக்டர் வந்துருவாரு. நான் போய் வாங்கிட்டு வரேன். அமுதா, எங்க கிளம்பிட்ட? இல்ல மாமா, நான் கிளம்புறேன். ஏன் வாசு கூட போக வேண்டியதானே? மனசு சரியில்லை மாமா, கிளம்புறேன். ஹலோ பாஸ், சௌக்கியமா? என்ன பேச்சு மூச்சே காணோம்? என்ன பார்த்த சந்தோஷத்துல பேச்சு வரல? வராது. ஆமா, உன் கதை என்ன புரியாத புதிரா இருக்கு? இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ வேற இவன் கூடயே வந்த, இப்ப போறப்போ உன் புருஷன் கூட போற. இவன் உன் புருஷன்னா அப்ப அவன் யாரு? யாரு? இப்ப அவன் எங்கம்மா? ஹாஸ்பிட்டலே வச்சு முடிச்சிட்டீங்களா? ஏய், ரொம்ப ஃபீல் பண்ணாத. இதெல்லாம் உனக்கு கை வந்த கலை. அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன? சரி, இந்த அசிங்கத்தை பத்தி எல்லாம் பேச நான் விரும்பல. எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்னாச்சு? சார், நான் தான் கொஞ்சம் டைம் கேட்டு இருந்தேன்ல சார். எவ்வளோ டைம்யா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி என் காலே சரியா போச்சு. ஆமா, என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அவ்வளோ பெரிய கொலையை பண்ணிட்டு பணத்தை கேட்டா ஏதோ நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல பணத்தை கொடுத்துட்டு இருக்க. சார் சார் ப்ளீஸ். ஏய், என்ன தண்டல்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? பேக மாட்டின்னு டெய்லி உங்ககிட்ட பணம் கொடு பிச்சை எடுக்கிறதுக்கு? நான் போலீஸ்டா. என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச தொலைச்சிடுவேன். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சும்மா இந்த ஆயா கதை பேசுறத விட்டு பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. சரி, உனக்கு 2 நாள் டைம். பணம் வரல தொலைச்சிடு. மானம் போதா சார்? ப்ளீஸ் சார். ஐயோ சார், சார் ப்ளீஸ், இது பப்ளிக் பிளேஸ், ப்ளீஸ் சார். இதுக்கு எப்படின்னா நாளைக்கு கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துவாங்களே, அப்ப என்ன பண்ண போறீங்க? சார் வேணா டிவி மீடியா உங்க விஷயத்தை நாரடிப்பாங்களே, அப்ப என்ன பண்ண போறீங்க? சொல்லுடா. சார் ப்ளீஸ் சார், கையிடுங்க சார். என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, 2 பேரும் அசிங்கப்பட்டு போவீங்க. சார் புரிஞ்சுக்கோ. ஜாக்கிரதை. ஏய், மணியரசு, அமுதா, நீ இன்னும் போல? இல்ல, நீ இதோ கிளம்பிட்டேன். என்ன மணியரசு, எப்போ காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன்? காஃபி வாங்கிட்டு வரும்போது அமுதா பார்த்தேன்னா விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் யாரு? யாரு? யாரா? உன் கூட பேசிட்டு இருந்தாரு, அவரை பத்தி தான் நான் கேட்கிறேன். ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? என் கூட வேலை பார்த்தவர் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. ஃப்ரெண்டுன்னு சொல்ற? ஏதோ கோவமா பேசிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லை, சும்மா தான் பேசிட்டு போறாரு. சரி அண்ணி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, வரேன் மாமா. சரிக்கா, காஃபி ஆறிடும், நான் கொண்டு போய் கொடுக்குறேன்.
என்ன மேஸ்திரி? வணக்கம் தம்பி. தம்பி இப்போ கடற்கரை ஐயாவுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு மேஸ்திரி. கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேஸ்திரி. கணேசன் அப்புறம் செங்கல் அவ்வளோவா நல்லா இல்லை தம்பி. ரொம்ப மோசமாக இருக்குது தம்பி. பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அது வேணாம் தம்பி. இது உனக்கு தேவையில்லை மேஸ்திரி. எந்த சரக்கு குவாலிட்டியா இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. அது இல்லை தம்பி. மேஸ்திரி, எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். என் தொழிலை பத்தி எனக்கு தெரியும். உங்க வேலையை மட்டும் பாருங்க. போங்க. ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன் தம்பி, மன்னிச்சிருங்க. போங்க மேஸ்திரி. சரிங்க தம்பி. வாடா மணியரசு. என்ன மணியரசு, அண்ணா எப்படி இருக்காரு? ஹாஸ்பிட்டல் போயிருந்தியா? அங்கே இருந்தால் வரேன். அண்ணா நல்லா இருக்காரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இரு வரேன். அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா சொல்லு. அது அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணமா? எதுக்குடா? அண்ணே, ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத. பணம் வேணும்னா வேணும். ஏன்டா டென்ஷன் ஆகுற? சரி, எவ்வளோ வேணும் சொல்லு. 3 லட்சம். 3 லட்சமா? டேய், நான் என்ன பாக்கெட்ல வச்சா சுத்திட்டு இருக்கேன்? என்ன காரணம் சொல்லு. செல்லமாட்ட சொல்லி வாங்கி தரேன். அக்காட்ட கேட்க எனக்கு தெரியாதா? இந்த பார், உங்ககிட்ட இருந்தால் கொடு. வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. டேய், என்னடா பேசுற? அக்கா கிட்டையும் கேட்க வேண்டான்ற, யார்ட்டையும் சொல்லவும் வேண்டான்ற. 3 லட்ச ரூபா பணம் வேற கேட்குற. மணியரசு, நீ ஏதாவது தப்பு பண்றியா? அண்ணே, பணம் தருவியா தர மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. டேய், இப்ப பணம் கையில் இல்லடா. ஒரு நாள் டைம் கொடு, ஏற்பாடு பண்ணி தரேன். அவள் நேரம் இல்லைண்ணே. சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது கொடு. சாயந்தரத்துக்குள்ள எப்பறம் 3 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியும்? நாளைக்கு டெஃபினட்டா ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீ எதை பத்தி கவலைப்படாத, சரியா? அண்ணே, கொஞ்சம் பார்த்து பண்ணுண்ணே. யாரோ வராங்க, நான் பார்த்துட்டு வரேன். இங்கே சோலைங்கிறது நான் தான் சார் சொல்ல. நாங்கள் ஹைதராபாத் ஜெயின் கம்பெனிலேருந்து வரோம். சொல்லுங்க சார். அந்த 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்டை பற்றி பேசணும். ஆஃபீஸில் உட்காந்து பேசலாமா? சரி வாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், இந்த ஊர்ல மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கான இடத்த கடற்கரை சார் தான் எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு. அந்த உதவிக்காக தான் 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட அவர்கிட்டயே எங்க ஓனர் கொடுத்தாரு. ஆனா துப்பாக்கி குண்டு பாஞ்சி கடற்கரை சார் வந்து கோமாவில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இனிமே அந்த கான்ட்ராக்டை அவரால் செய்ய முடியுமா? சார், அண்ணன் இப்போ நல்லா குணமாயிட்டார் சார். இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பா அவரால் எடுத்து செய்ய முடியும். உங்க ஓனர்ட்ட இதை பத்தி சொல்லுங்களேன். சார், நீங்க ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. ஆர்எஸ்னு ஒருத்தர் இந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது உங்க கையை விட்டு போகாம பாத்துக்குங்க. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஸ்னேகா அம்மா சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவன் கதையை முடிச்சுட்டு தான் நம்ம போகணும். ஏமா 3ஆம் நம்பர் வார்டுக்கு டியூட்டி நர்ஸ் அனுப்புறேன்னு கம்ப்ளைண்ட் வருது. என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க கவனிக்காம? சார், அந்த நர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி எங்க வீட்ல பிரச்சனை, என்னால வர முடியாதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சார் பண்றது? தினமும் அவங்க இப்படிதான் பண்றாங்க. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? யாராவது சீக்கிரம் வர சொல்லுமா. சார். ஹலோ, என்னம்மா வேணும்? இங்க ரங்கராஜன் சாருங்கிறது. ஆமா, நான் தான். என்ன விஷயம்? அது இத பாருமா, எனக்கு நேரம் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லிட்டு சீக்கிரமா வெளியே கிளம்பு. சார், என் பேர் பவானி. ஓட்டூர்புரத்துல தான் வீடு. ஆஸ்பத்திரியில ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? எங்க ஏரியால பேசிக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேயா. எனக்கு அந்த வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒத்தாசையா இருக்கும். யாரு என்னன்னு தெரியாம எப்படிமா வேலை கொடுக்க முடியும்? முதல்ல கிளம்பு. சார், இப்படி சொன்னா எப்படி சார்? கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். ஏமா, நீ எங்க வேலை பார்த்த? ஏன் வேலையை விட்டு நின்ன? இது எதுவுமே தெரியாம நான் எப்படிமா உன்னை வேலையில சேர்த்துக்கிறது? இந்த பாருமா, இங்கெல்லாம் பெரிய மனுஷங்க வந்து போற இடம். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் எப்படிமா எம்டிக்கு பதில் சொல்றது? சார், என் வீட்டுக்காரர் சரியான தண்ணி வண்டி சார். பசங்க படிக்குதுங்க. வீட்டு வேலைக்கு போனா கூலி பத்தல. பசங்க ஒரு வேளை சாப்பிட்டா ஒரு வேளை பட்னியா கிடக்குதுங்க. ஏதோ தயவு பண்ணி அந்த வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா அதுங்களை காப்பாத்திக்குவேன் சார். முடியாதுன்னு சொல்றேன்லாமா. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுங்கிறது ஹாஸ்பிடல் ரூல்ஸ். சார், உங்களை நம்பி வந்துட்டேன் சார். இந்த வேலையும் கிடைக்கலன்னா
புள்ளக்குட்டிங்களோட தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழியே இல்ல சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசுறதே தப்பா போச்சுமா. செத்துருவாங்கிற கிளம்புமா. சார் வறுமையில வரக்கூடாத வார்த்தையெல்லாம் வந்துருச்சு சார். என்ன மன்னிச்சிருங்க சார். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. கிளம்புமா நீ. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் அதெல்லாம் தயவு முடியாது. கிளம்புமா நீ. பண்ணுங்க சார். சார் ஒரு நிமிஷம். என்னம்மா? நமக்கும் ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் தேவைப்படுது. இப்ப வேலையில இருக்கிறவங்க ஒரு நாள் வந்தா 3 நாள் லீவ் போடுறாங்க. அத இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. வந்தவங்களை ஏன் சார் விரட்டுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க சார். நீங்க எவ்வளவு வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் சார். சார் தயவு பண்ணுங்க சரிம்மா. சார். எங்களுக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்படுதான். நீ நாளையில இருந்து வேலைக்கு சேர்ந்து. ஆனா ஒழுங்கா வேலை பார்க்கணும். புரியுதா? சரி கிளம்புமா. நான் வந்த வேலையை எப்படி பாக்குறேன்னு மட்டும் பாருங்க சார். நான் வரேன் சார். வரேம்மா. நாளைக்கு வந்துடுறேன் சார். 2 நாள் போதும். வந்த வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. அம்மா குழந்தை மூஞ்ச பாருங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. குழந்தை சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா இந்த குழந்தைய பாருங்கம்மா. பச்சை குழந்தைமா. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லம்மா. தர்மம் பண்ணுங்கம்மா. இந்த குழந்தை மூஞ்ச பாருங்கம்மா. ஏதாவது தர்மம் பண்ணு தாயி. ஏதாவது தர்மம் பண்ணுமா. ரொம்ப நன்றி தாயி. உன் புள்ள குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும்மா. மகராசி நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும் தாயி. ரொம்ப நன்றிமா. இவங்களுக்கெல்லாம் பிச்சை போறதே தப்புமா. ஊர் உலகத்துல காணாம போற குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி பொம்பளைங்க கடத்திட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்கம்மா. என் குழந்தையோட பிறந்தப்பவே தொலைஞ்சு போச்சு. இப்ப நான் செய்யற தர்மம் என் குழந்தைக்கு புண்ணியமா போய் சேரும்னு நம்புறேன். நீ பார்த்து ஓட்டுப்பா. சரிங்கம்மா. தினம் இதே வேலையா போச்சுமா. எவனையாவது புடிச்சு மிரட்டி அவங்கிட்ட காசை பறிக்க வேண்டியது. சார் பேப்பர்லாம் கரெக்டா தானே சார் இருக்கு. அப்புறம் ஏன் சார் தேவையில்லாம விசாரிக்கிறீங்க? பேப்பர்ல வச்சிருந்தா நக்கலா பேசுறியா? எந்த ஏரியா நீ? எந்த ஏரியா சார்? கிளம்பு. சரிங்க சார். பாய் பேசுறேன். நான் என்ன சார் தப்பா சொல்லிட்டேன்? சிம்ரா பேசுறியா? யார் தெரியாம பேசிட்ட மன்னிச்சுங்க சார். இந்த ஏரியால உன்னை பார்க்கணும். போடு. போ. ரொம்ப நன்றி சார். இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லம்மா. எவனாவது மாட்டிக்கிட்டானா, அதுவும் அப்பாவியா மாட்டிக்கிட்டானா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு தாமா விடுவானுங்க. இதுவே வேலையா போச்சு. உன் கூட பேசிட்டு இருந்தாரு. அவரை பத்தி தான் நான் கேட்கிறேன். ஃப்ரெண்டு. குட்டி செல்ல குட்டி. அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லுடி செல்லமே. அம்மா சொல்லு 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 அம்மா சொல்லு 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 செல்ல குட்டி. ஏமா முத்தழகி நீ தானா? ஆமா. நீ என்ன அசால்ட்டா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை தேடிக்கிட்டு உங்க அப்பா வெளியே போயிட்டு இருக்காரு. எதுக்கு? என்கிட்ட கேட்டா? போய் பாருமா. போ சீக்கிரம்.
அம்மா அம்மா என்னம்மா? ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா இருப்பாங்களே, அது உங்க பொண்ணு தானே? ஆமாம்மா, என் பொண்ணுதான். படியில விழுந்துட்டாங்கம்மா. என்னது? படியில விழுந்து கிடக்குறாளா? ஐயோ, சொன்னா கேட்க மாட்டாளே. ஒரு இடத்துல இருக்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? முத்தழகி